பொள்ளாச்சி அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டி தனியார் பள்ளியில் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை, கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இங்கு நீண்ட வரிசையில் நின்று 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாடானை பெரிய கோவிலில் 108 மூலிகை பொருட்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ஸ்ரீ ஆதி ரத்தினேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் மூலவருக்கு 108 மூலிகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேகத்திற்கு உள்ள மூலிகை பொருட்கள் ஆலவாய் அன்பில் அர்ப்பணிப்பு மன்றம் சார்பாக கலசங்களில் வைத்து மாட வீதிகளில் பக்தர்கள் ஏந்தி வீதி உலா வந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருக்கோவில் பணியாளர்களுக்கான பொது இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து அறநிலைத்துறை மயிலாடுதுறை இணை ஆணையர் மண்டலம் கும்பகோணம் முதல் ஆணையர் பிரிவில் உள்ள திருக்கோவிலில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பொது மற்றும் மகளிருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் இசின்ட்ரியு கராத்தே 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இசின்ட்ரியு கராத்தே 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி சென்சாய் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பாலாஜி, ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா அம்பலவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், இசின்ட்ரியு கராத்தே பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் ஐயப்பன் நகர் உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு, 8வது வார்டு பகுதியான ஐயப்பன் நகர், கோழிப்பண்ணை, காட்டு பிள்ளையார் கோயில் தெரு உட்பட்ட தெருக்களில் சாலையில் மழைநீர் தேங்கி சாக்கடை போல் காட்சியளிக்கிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள குளத்தை சுற்றி மதில் சுவர் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.